கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. Psalm 9:10. O Lord, have not forsaken those who seek you. அன்பான சகோதர சகோதரிகளே, தனியாய் ஜெபிக்கிறீர்களா? கணவனோடு அல்லது மனைவியோடு இணைந்து ஜெபிக்கிறீர்களா? குடும்ப ஜெபம் செய்வது உண்டா? ஆலயத்திற்கு குடும்பமாய் கடன் செல்கிறீர்களா? குடும்பமாய் வேத தியானம் செய்கிறீர்களா? கர்த்தரை தேடுவதென்றால் இதைத்தான் நாம் கூறுகிறோம். கர்த்தரையும் கர்த்தருக்கடுத்த காரியங்களில் வாஞ்சையையும் உடையவர்களாயிருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான ஜெப நேரத்திற்காக நன்றி. துதிகளை ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. சைபர் கிரைம் குற்றங்களை செய்கிற மக்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவை, இவர்கள் செய்கிற குற்றங்களால் தகப்பனே எத்தனை பேர் தகப்பனை பாதிக்கப்படுகிறார்கள் சுவாமி. அடுத்தவருடைய பணத்தையோ பொருளையோ கத்தாவே சுருட்ட வேண்டும் என்று நினைக்காதபடி கூட தகப்பனே அந்த கொடிய மனிதர்களை நீங்கள் சந்திங்க சுவாமி. அப்பா, ஒரு மனம் திரும்புதலின் அவசியத்தை உணர்த்துங்கப்பா. இரக்கங்காட்டுங்க சுவாமி. தகப்பனே, அந்த பாவங்களை செய்யாதபடி தகப்பனே தங்களுடைய சந்ததிகள் பாதிக்கப்படாதபடி அந்த குற்றம் செய்கிற மக்களை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அவர்களை மன்னிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. வேறு மாற்று தொழில்கள் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள கிருபை கொடுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவருடைய வருமானங்களை பெருக்கி கொடுங்க. இப்படியா நீ செய்ய போகிற தயவிற்காக நன்றி. சைபர் கிரைம் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. தற்கொலை தான் முடிவு என்று போய்விடாதபடி கூட தகப்பனே எதையும் உலகத்தில் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுங்க. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.